62வது ஊர்பூஜை விழாவும் சீரோடும் சிறப்போடும் இந்த தர்மாபுரி மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரியோர்கள் முன்னிலையில் சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவினை மீனோஸ்வா நண்பர்களின் சார்பாகவும் தர்மாபுரி ஊர் பொதுமக்கள் பெரியோர்களும் சான்றோர்களும் சார்பாகவும் இந்த விழாவினை எங்களை அழைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் தென் இந்திய போராட்ட கட்சியின் மாநில குழுவின் சார்பாக முன்னாடி போட்டப்படுகிறது. இளவரசன் சமூக சேவகர் புகழேந்தி அவர்களுக்கு முன்னாடி பெறுகிறது. கணேசன் அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. தற்பொழுது தர்மபுரி கிராம கமிட்டியின் பொருளாளர் எம் அன்படி அவர்களுக்கு முன்னாடி போட்டு கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் பழனி ராஜா. நல்லா இருக்கா விளையுங்க எல்லாம் நல்லா இருக்கா. சரி சரி கொண்டாடி கொண்டப்படுகிறது. பெரியகுட்டாரி ராஜேந்திர அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. ஓட்டூர் தேவேந்திர மேலாளர் சங்க செயலாளர் சரவணகுமார் அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. பொருளாளர் ராமராஜ் அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. வாசுகுமார் முத்துராமலிங்க என்னவர் ஐயா அவர்களின் 117வது குடும்பத்தை நிர்வாகம் முன்னிட்டு மேலாளர் சங்க செயலாளர் சரவணகுமார் அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. தேவேந்திர சங்க பொருளாளர் மதிப்பிற்கிய ராமராஜ் அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. மற்றபடியாக கோட்டூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ரெங்கநாயகி அம்மா அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. அடுத்தபடியாக கோட்டூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மேகலா அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. அடுத்தபடியாக கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் உறுப்பினர் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி மேல்நிலைப்பள்ளி தலைவி இலக்கியா அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. அடுத்தபடியாக ஜெனிபர் ஆர்மி கோட்டூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஜெனிபர் ஆர்மி அவர்களுக்கு அடுத்தபடியாக கோட்டூர் ஊராட்சி மன்ற ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தர்மாபுரி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தர்மாபுரி முன்னாள் ஊராட்சி கவுன்சிலர் ஐயா குலத்தமிழ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தவிர்க்கப்படுகிறது. தர்மாபுரி சின்ன பெரியநகர் ஐயா தங்கமலைச்சவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கோட்டூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கோட்டூர் ஐயா அவர்களுக்கு தர்மாபுரி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. வீரபாண்டி சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு
கருமாவரி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. சஞ்சனா வீரபாண்டி காவல்துறை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி எடுத்து வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டிக்கலாம். எங்க ஊரு சாமி மர 8 தேச நடுங்க எட்டு வச்சு வாராது.
இந்திய ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் தர்மபுரி அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்திலிருந்து வந்திருக்கூடிய தலைவர் பழனிராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சமூக ஒற்றுமை விழாவில் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மாணவிகளுக்கும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் படித்த மாணவிகளுக்கும் சிறப்பு விருதினை வழங்குபவர்கள். எல்லாரும் மாலை போட்டவங்க கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து எல்லாம் உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க எல்லாம் உள்ள போங்க. சிறப்பு பயிற்சி பள்ளி ஆசான் ஐயா எஸ் ரத்னவேல் பாண்டியன் ஜனாதிபதி அவர்களின் கரங்களால் சிறந்த ஆசான் மற்றும் விருது பெற்றவர் ஐயா அவர்களது மாணவ மாணவிகள் இப்பொழுது தங்கள் முன்னே சிலம்பம். ஐயா அம்மா கொஞ்சம் வழி இல்லைங்கம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் போக்கட்டோம்னா நல்லா வித்த காட்டுவாங்க. ஆனா அந்த வாகனங்களை மட்டும் கொஞ்சம் அதை மாற்றி வண்டி வண்டியை கூட அனுப்பிச்சுருவோம். போயிடுச்சுன்னா அந்த சிறப்பு பயிற்சி சுற்றுலா கொஞ்சம் சைக்கிள் எங்க வச்சிருப்பா எல்லாரும் கையெழுத்துங்க அவங்களுக்கு இன்னும் உத்வேகமா இருங்க. அவங்களுக்கு அப்பதான் நல்லா சுற்றுறதுக்கு ஆசையா இருங்க. சைக்கிள் எல்லாரும் கையெழுத்துங்க. அந்த இளைஞர்கள் யாராவது போன் இருந்தா கொடுங்க. ராகுல் போன் இருந்தா கொடு. சார்ஜர் போயிடுச்சு. போன் இருந்தா கொடு. வீடியோ யாராவது போன் இருந்தா கொடுங்க. அவர்களிடம் கற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்தியாவிலே தங்க பதக்கங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சென்ற ஆண்டு ஜனாதிபதி அவர்களிடம் சிறந்த ஆசானுக்கான விருது பெற்றவர் அப்பா ரத்னவேல் பாண்டியன் அவர்கள். அப்ப அந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்புல முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகள் கொஞ்சம் வாங்க. அந்த 6 பேருமே கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்பதான் அடுத்த ஆண்டு கல்வி ஆண்டுல நம்மளும் இந்த மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நம்ம ஊருக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் நல்ல பெருமையை தேடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் இந்த விழாவானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 6 பேருமே பாத்துக்குங்க. இவங்களுக்கு மாலை மரியாதை செய்து கல்வி ஊக்கத்தொகையினை வழங்கி கொண்டு வருகின்றனர். அடுத்த ஆண்டு இதே கல்வி ஆண்டு 2024-25 கல்வி ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் ஆட்டக்காரர் பழனிசாமி சார் அவர்களே சிறப்பு வாரிசு எங்களெல்லாம் நாங்களும் இவர் பார்த்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். தர்மபுரிக்கு வந்து விளையாட்டுகளை பார்த்து அத்துறை ஆசிரியர் பெற்று அதே தர்மபுரி பிடிஆர் பள்ளிமன்றம் மூர்த்தி அவர்கள் தலைமையில் நடந்த குடியரசுக்கான அரசு சான்றிதழ் வாங்கி கொடுத்தோம். அவர் முத்துராசாவுக்கு பாண்டி மாமா அவங்களுக்கும்
அதனைத் தொடர்ந்து பெருந்தோல் வட்டம் மேற்கு அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலிலிருந்து பெருந்தோல் வட்டம் நடைபெறுவதால் ஆமாமையில் கூடிய இளைஞர் பெருமக்கள் அனைவரும் விநாயகர் கோயிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாரும் நிக்க வச்சு ஒரே பாடம் ஒரே ஆசீர்வாதம். மைக் பேசும்போது யாரும் பாட்டு போடுறாங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேசியமும் தெய்வீகமும் என ஈடுபடுவது என்று சொன்ன தெய்வ பெருமானார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஜோதி விழாவிற்கு சிறப்புகள் செய்த முன்னாள் மற்றும் இந்நாள் ராணுவத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாத்தையும் அப்படியே நிக்க வச்சு சங்கத்தின் தலைவர் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் இருந்தாலும் தேர்வு செய்ய முன்பதாக அன்போடு கருதப்படுகின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது. நமது புலித்தானியில் சிறப்பு பயிற்சி முன்னாள் மாணவிகள் தர்மபுரியை சேர்ந்த 2 மாணவிகள் குருவான